உங்கள் வீட்லேயே தோசை பிரியர்கள் இருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. இதை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 தோசை சாப்பிடுவாங்க. சரி வாங்க அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வரமிளகாய் எடுத்து போட்டுக்கிறேன். அது கூட 3 சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு சின்ன சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் நெல்லிக்காய் சைஸில் அளவுக்கு இருக்க புளி வந்து லைட்டாக உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த பிளெண்டரில் இருக்கிறத நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த பேஸ்ட்டை எடுத்து உள்ளே போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தோசை எப்பயும் போல் ஊற்றிட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரே ஒரு முட்டையை போட்டு நல்லா வந்து முட்டையை தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையே எடுத்து உள்ளே போட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை மசாலா தோசை வந்து ரெடி ஆயிருங்க. ஒன்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.